Very good evening to all. Good evening, sir. Okay. Good evening, sir. Yes, ma'am. Very good evening. உங்களுக்கு PowerPoint presentation visible இருக்குங்களா? Yes, sir. Okay, that's fine. Okay, let's get start now. Okay, sir. நேற்று லாஸ்ட் இந்த ஸ்லைடோட முடித்தோம் ஸ்பெல்லிங்கில் தான். இன்றைக்குமே ஸ்பெல்லிங் அண்டு வெக்காபுலரியை கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட், இன்றைக்கி அது வெக்காபுலரி பார்ட் பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நேற்று கிளாஸ் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையாக ஃபீல் ஆகிருக்கும் இன்னும். பட் இந்த கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு இன்னொரு பார்ட்டில் நமக்கு வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இந்த வெக்காபுலரி சென்ஸ்லேருந்து வர வாய்ப்பு இருக்கும். அதாவது இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஆஃப் த மிடில் இங்கிலீஷ், இந்த இன்ட்ரோ பார்ட்டையும் அதுக்கப்புறம் இந்த வெக்காபுலரி ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. கிராமரையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து கொஞ்சம் வாய்ப்பு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா வெக்காபுலரியில் நிறைய வார்த்தைகள் அந்த ஃப்ரெஞ்சுக்குடைய மிங்கிளானது அந்த மாதிரி வார்த்தைகள் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. ரைட், இன்னைக்கு ஸ்பெல்லிங்கினுடைய ஒரு பெண்டிங் பார்ட்டை பார்ப்போம், பார்த்துட்டு வெக்காபுலரி பார்ப்போம். ரைட்டு, வழக்கம் போல் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்ல ஆரம்பிப்போம். ரைட், இந்த கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை நான் பல இடங்களில் பயன்படுத்திட்டு இருப்பேன். இந்த கேள்விக்கு வந்து இருக்காரா இல்லையா அப்படின்னா நானும் கமல் மாதிரி தான், இருக்காரான்னு தெரியாது, இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பதில்களில் சொல்லுவேன். பட் ஏதோ ஒரு இடத்துல அதை நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை நிச்சயமாக நீங்கள் அப்படியே ஏற்றுக்கலாம். ஏன்னா இதில் நீங்கள் பலதரப்பட்ட மக்கள் நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறீங்க. அதனால் நான் வந்து அதுக்குள்ளே அதிகமாக போகல. அது இயற்கையாகவோ அல்லது கடவுளோ, நீங்கள் வணங்கும் கடவுளோ, அது எதுவாகவோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா சில இடங்கள்ல அந்த விஷயத்தை அப்ளை பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதை தாண்டி நம்ம போக முடியாது அப்படின்பேன். ஏன்னா ஏன் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்திக்கிறேன்னா, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து நெருக்கத்தில் இருக்கும், ஆனால் அது இங்கே 1 மார்க் 2 மார்க்ல மிஸ் பண்ணிடுவாங்க. மிஸ் பண்ணிட்டா அது வந்து அவங்க என்ன ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதுக்கெல்லாம் நேரம் வேணும், லக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. நான் அந்த 2 வார்த்தைகளுக்கு நான் ஒரு அடிப்படையான எந்த ஒரு ஆதாரத்தையும் நான் யூஸ் பண்றதே கிடையாது. முயற்சி அப்படிங்கிறது முழுமையாக கொடுத்தாலே அது எல்லாமே உன்னை தேடி வந்துடும். நீ எதிர்பார்க்கிற டைமிங், அந்த லக் அப்படிங்கிறது எல்லாமே உன்னை தேடி வந்துடும். ஃபர்ஸ்ட் அந்த கொடுக்குற டைம் நீ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறியா அப்படிங்கிறது முதல் விஷயம். அதை யூட்டிலைஸ் பண்ணாலே உனக்கான சக்ஸஸ் ரேட்டுங்கிறது அதிகமாக தான் இருக்கும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கம் பேக், நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ அந்த பகுதி, அந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை நீங்கள் எடுத்துக்கிற விதம் தான். ஏன்னா பல இடங்களை நான் சொல்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் நான் உங்களை வந்து அந்த பர்டிகுலர் சர்க்கிள்குள்ளே இழுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நம்பினால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த காலேஜ் டைம்லலாம் என்னுடைய மார்க் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஹையாக தான் இருக்கும். குறிப்பாக ஸ்லிப் டெஸ்ட்டாக இருக்கலாம் அல்லது இன்டர்னல் டெஸ்ட்டாக இருக்கலாம். இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு தரக்கூடிய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாஸ்தி தான். 100 அப்படின்னா அதுக்கு 95 அப்படிங்கிறது ரொம்பவுமே நெருக்கமான ஒரு மார்க்காக தான் இருக்கும். இதுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இது நீங்கள் பலருக்கும் இது நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த நேம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பர் திருத்தும் போதே இந்த நேம் பார்த்த உடனே சரி ரைட் இதுக்கு ஒரு மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இது பலரும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா கூட இது நீங்களும் கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதை தவிர்த்துட்டு நம்ம எப்பவுமே பயணிக்க முடியாது. இது அந்த உள்ளே தான் வந்து தான் தீரும். அந்த நேம் வேல்யூ வந்து ஒரு கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நான் அந்த நேம் வேல்யூவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்குன்னு என் பேப்பர் திருத்தினாலே ஃபர்ஸ்ட் அந்த நேம், ரெண்டாவது அந்த அப்பியரன்ஸ், இது ரெண்டுமே இருக்கும். இந்த நேம் வேல்யூ கொண்டு வரதுக்கு நான் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஒழுக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ரொம்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருப்பேன். அவங்க என்ன ஸ்டாஃப் என்ன நினைக்கிறாங்களோ அது எங்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது ஏதாவது ஒன்று கேட்டால் அதுக்கு வந்து என்கிட்ட இருந்து அது ஆன்சர் தெரியுமோ தெரியாது, ஆனால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் என் ஃபேஸை வந்து நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவேன். இது எங்கே போனாலும் என்னுடைய 10th முன்னால் வரைக்கும் நான் அப்படி இல்லை. 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து இது வந்து நான் எனக்கு தெரியாமல் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபேஸை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது எனக்குள்ள ஏற்பட்டுருச்சு. நீ ஒன்று பண்ணுற அந்த கிளாஸில் இருக்கிற அப்படின்னா இன்னும் அந்த கிளாஸ்ல இருந்து உன்னை யாருமே மறக்கவே கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஏதாவது உன் ஃபேஸை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிட்டேன். அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டோட தான் பயணிச்சுட்டு இருந்தேன். அப்போ எல்லா இடங்கள்லையும் அப்படி தான்.
எங்கே போனாலும் அந்த நான் என்னோட யூஜி முதற்கொண்டு கிளாஸ் ரூம்லாம் எனக்குன்னா ஒரு ஃபேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி என்னை பார்த்தாலே ஒரு சரி இவன்ட்டு இருந்து அந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது ஏற்படுத்திடுவேன். தெரியுதோ இல்லையோ அதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும். சரி, அதனால என்னுடைய பேப்பர் வந்து நான் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ற பேப்பர்லாம் இன்க்ளூடிங் அதாவது அந்த காலேஜுக்குள்ள நடக்கிற அந்த பேப்பர்ஸோட மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஹையாக தான் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா அதை படிச்சு பார்த்து திருத்துறதே இல்லை. அதுதான் எனக்கு வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அதில் இருக்கிற மார்க்ஸ் எதையுமே இங்கே ஏன்னா நான் என்ன எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு 2 பேஜில் ஒரு ரொம்பவுமே பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறதுல நானும் சாதாரண மனிதன் போல எப்பவும் போல எழுதுகிற அந்த கதைகள் கப்ஸாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 2 பேஜ் படிக்கும்போது அந்த கிராமட்டிக்கல் எரர் எங்கேயுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் அந்த அப்பியரன்ஸை நான் ரொம்பவே சேவ் பண்ணி வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் அந்த நேம் வேல்யூ என் நேமை பார்த்துட்டு திருத்தும் போதே ஒரு அப்பியரன்ஸ் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் 2 பேஜுக்குள்ளேயே எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத மாதிரி ரொம்பவுமே மிக நேர்த்தியாக அதை வடிவமைச்சிருப்பேன். அதுக்கு பின்னால் இருக்கிறது எதுவுமே அந்த கேள்விக்கான விடையாவே இருக்காது. பட் அப்படி இருந்தாலும் என்னுடைய மார்க் அப்படிங்கிறது அந்த ஒரு லெவல் ஒரு ஹை கிரேடுக்குள்ளேயே தான் வச்சிருந்துச்சு. அது சம்டைம்ஸ் எப்படி ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய பேப்பர் எடுத்தெல்லாம் கூட அந்த பிரின்சிபல் எல்லாம் வெளியில காட்டியிருக்கிறாரு மற்ற ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம். அதே மாதிரி இன்டர்னல் வேல்யூவில் 25க்கு எபோவ் 23 அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்வலாகவே கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த நேம் வேல்யூ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றது தான். இப்போ நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த படிக்கிற அந்த நேம் வேல்யூ அந்த கடவுள்கிட்ட நீங்க பதிய வச்சிருங்க. உங்களை அவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவர் பார்க்குற அந்த பகுதியில் எல்லாமே உங்களுடைய நேம் வேல்யூ எப்படி இருக்கணும்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனா இருக்கணும். அப்பாட என்னடா அவன் இப்படி படிக்கிறான், சாமி இவனை கண்டிப்பா நம்ம வந்து அவனுக்கு கொடுத்தாகணும், ரொம்ப கஷ்டப்படுறான் பாரு அப்படின்னு அந்த ஒரு உணர்வை வந்து அவருக்கே ஏற்படுத்துற மாதிரி நீங்க அது கடவுளோ இயற்கையோ அந்த ஒரு அந்த எக்ஸ்டர்னல் சக்திக்கு ஏற்படுத்துற மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணி வைங்க. அப்ப நீங்க அதுக்கான எஃபோர்ட் அப்படிங்கிறது நிறைய நீங்க கொடுக்கணும். அந்த எஃபோர்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த பிம்பம் வந்து ஃபர்ஸ்ட் உருவாகும். அந்த பிம்பத்தை பொய்யா உருவாக்க முடியாது. அந்த பிம்பத்தை உருவாக்குறதுக்கு பல்வேறு வகையான எஃபோர்ட் ஏதாவது ஒரு இழப்பீடு அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த காலேஜ்ல எல்லாம் எப்பவுமே அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி கண்காணிச்சுட்டே இருக்கும்போது என்கிட்ட இருந்து அந்த எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கையுமே நான் கிரியேட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எல்லாரும் நம்ம கண்காணிக்கிறாங்க அந்த நேம் வேல்யூவை காப்பாற்றணும்னாக்காகவே. அப்ப அந்த ஒரு மெத்தடை வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு. இது பிஜி போகும்போது இது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சு. ஏன் அப்படின்னா பிஜி அப்படிங்கும்போது இது யூஜி வந்து நம்ம ரொம்ப மிங்கிளாக முடிஞ்சது ஸ்டாஃப்ஸ் கிட்ட. ஆனா பிஜி போகும்போது யூனிவர்சிட்டிக்குள்ள இருந்ததுனால அதுக்குள்ள அந்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட அவ்வளவு சீக்கிரம் மிங்கிள் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. எல்லாத்துக்கு மேல இங்க வந்து நான் ஏதோ 1-2 ஒத்தையா ரெட்டையா போட்டு அப்படியே சமாளிச்சுக்கிட்டு போனதுனால பிஜி போகும்போது யூனிவர்சிட்டிக்குள்ள இந்த மாதிரி இந்த பாட்சா வந்து பலிக்கல. அப்ப அந்த இடத்துல இன்னமும் நான் வந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு என்னோட ஃபேஸ் வேல்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ண வேண்டிய ஒரு சூழல். ஆல்ரெடி நான் யூஜில இருக்கும்போது இந்த மாதிரி பேச்சு போட்டிகள் எல்லாம் நிறைய கலந்துக்கிறதுனால அது யூனிவர்சிட்டிக்குள்ள போனதுக்கு அப்புறமா அதை அப்ளை பண்ணும்போது அங்கதான் வந்து அந்த இடத்துல நான் ஃபேஸ் வேல்யூவே கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அப்ப அந்த ஃபேஸ் வேல்யூ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட் கூட ஒரு நல்ல ஒரு நெருக்கிய தொடர்பு. அதுக்கப்புறம் பல்வேறு சக்சஸுக்கு யூனிவர்சிட்டி வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்துச்சு. அப்ப எல்லா இடத்துலயும் நான் உங்கள்கிட்ட என்ன அழுத்தமா சொல்றேன்னா அந்த நேம் வேல்யூ வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களுடைய நேம் வேல்யூவை கிரியேட் பண்ணுங்க. இப்ப இந்த எக்ஸாமுக்கு டிஆர்பி படிக்கிறதுக்கு வேற எந்த ஒரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் வந்து திருத்த போறது கிடையாது. உங்களை முழுக்க முழுக்க எவாலுவேட் பண்ணக்கூடியது ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ்க்கு நீங்க யாருன்னே தெரியாது. இந்த நேம் வேல்யூ அப்படிங்கிறது கிடையாது. பட் இந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த நேம் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அந்த ஹார்ட் ஒர்க்கை பதிவு செய்யணும். அப்போ உங்களை கண்காணிச்சுட்டு இருக்கிற அந்த எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ஒரு சக்தி, அந்த சக்திக்கு முன்னால உங்களுடைய நேம் வேல்யூ கொடுத்தீங்கனாலே போதும். அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா தான் இருக்கும். அப்ப அதுக்கு நீங்க நிறைய போராடணும். அந்த நேம் வேல்யூ கொடுக்குற அளவுக்கு நீங்க எஃபோர்ட் அப்படிங்கிறது நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் 2 பேஜுக்கு நான் என்ன எஃபோர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பிகினிங்க்கு நீங்க ஹைலி ஒரு எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னால இது ஆக்சுவலி இது ஒரு சூப்பர் நேச்சுரலா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீங்க தப்பாவும் புரிஞ்சிக்க கூடாது. அந்த வேல்யூவை கிரியேட் பண்ணி வைங்க. உங்களை பார்த்தாலே ஒரு வேல்யூ வரணும். அப்ப இந்த வேல்யூ அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தோணணும்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு முதல் கொண்டு தோணணும். அப்பாடா இவன் கண்டிப்பா ஜெயிச்சிருவான்டா அப்படிங்கிற அந்த வேல்யூவை நீங்க கிரியேட் பண்ணி காட்டணும். உங்களை கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, குரூப் ஸ்டடி படிச்சுட்டு இருப்பீங்க. அந்த குரூப் ஸ்டடியில இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க மட்டும் அப்படியே தனித்துவமா தெரியணும். திஸ் இஸ் கால்டு நேம் வேல்யூ. இதுதான் உங்களுடைய ஃபேசியல் வேல்யூ. நீங்க அப்படியே ஒரு தனித்துவமா இருக்கிறீங்க இல்லையா? அப்ப எல்லாத்தினுடைய பார்வையும் உங்களை பார்த்த உடனே இவன் கண்டிப்பா ஜெயிச்சிருவான்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துற அளவுக்கு நீங்க வந்து அதை மேக்கப் பண்ணி வைக்கணும். அந்த மேக்கப் பண்ணி வைக்கிறதுக்கு எப்பவுமே நீங்க ஒரு ஆக்டிவா இருக்கணும். ஆக்டிவா இருக்கும்போது அவங்க ஒண்ணு கேட்டாங்க அப்படின்னா அவங்களோட நீங்க அட்வான்ஸா இருக்கிறது ஃபர்ஸ்ட் அந்த மேக்கப் சென்ஸ் தான். அப்ப அதனால அந்த விஷயத்தை நீங்க எப்பவுமே இன்பில்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கூட்டமா இருக்கட்டும், எந்த ஒரு குரூப்பா இருக்கட்டும், நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்கலாம். அங்க படிச்சாலும் சரி, அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் டீச் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டாஃப்க்கு முன்னால உங்க ஃபேஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கணும். ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டு இங்கிருந்து ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வேல்யூ அப்படிங்கிறது இருக்கணும். அந்த
இது ஒரு நேம் வேல்யூ அப்படிங்கிறதுல எடுத்துக்கலாம். இன்ஃபோசிஸ்ல இருந்து ட்ரைனிங் கொடுக்க வந்திருந்தாங்க, இந்த லாங்குவேஜுக்காக ட்ரெயின் அப் பண்றாங்க யூனிவர்சிட்டியில. அப்ப ட்ரெயின் அப் பண்ணும்போது எனக்கு எப்பவுமே சில இயல்பா சில விஷயங்கள் நடக்கும். எப்படி அப்படின்னா, ஏதாவது ஒரு சூஸ் பண்ணுவாங்க, ஒரு மார்க் இன்டர்வியூ மாதிரி நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு நடத்தும்போது என்னை ஒரு எந்த ஒரு சக்தின்னு எனக்கு தெரியாது, என்னை எப்படியாவது பிக்கப் பண்ணிடும் பல இடங்கள்ல. ஏன்னா ஆரம்ப கட்டத்துல பேச்சு போட்டிக்குள்ள நுழையிறதுக்கு முன்னால ஜஸ்ட் ஒரு கிளாஸ் ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கேன், கிளாஸ்க்குள்ள கவனிச்சுட்டு இருக்கும்போது நாளைக்கு ஒரு டிபேட் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு யாருமே எந்திரிக்கல, இன்க்ளூடிங் நானும் தான். ஏன்னா நமக்கெல்லாம் புதுசு அப்படிங்கிறதுனால. ஏன்னா +2 வரைக்கும் நமக்கு அந்த மேடை அப்படிங்கிறது ரொம்ப 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 புதுசு. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு லிஸ்ட் மாதிரி அந்த அட்டனன்ஸ் எடுத்து பார்த்துட்டு டக்குன்னு அந்த 26 அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்றாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த 26ல நான் இருக்கேன். அப்போ நம்பரை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, நான் வந்து நாளைக்கு வந்து அது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது. இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல எதாச்சியான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி அந்த மார்க் இன்டர்வியூ நடத்தும் போது அப்படிதான் டக்குன்னு பிக்கப் பண்ணுவாங்க, யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லி கை காட்டும்போது டக்குன்னு என்னுடைய என்ன பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணும்போது நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை என்னன்னா, முயற்சி செய்வேன், சமாளிக்கிறதுக்கு முயற்சி செய்வேன். அந்த இடத்துல நம்ம கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றோமோ இல்லையோ, பட் முயற்சி செய்யறது, அந்த முயற்சியை விடவே கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னைக்குமே அக்செப்ட் பண்ணு அப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எந்த ஒரு இடத்துலயும் நீ முயற்சியை விடாத, அந்த இடத்துல உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ உன்னுடைய எஃபெக்டை காட்ட முயற்சி செய்ய அப்படின்னா. அப்ப எனக்கு அந்த இதுல ஃபர்ஸ்ட் இன்வைட்டும் பண்ணிட்டாங்க, மார்க் இன்டர்வியூ மாதிரி பண்றாங்க. ஏன்னா ஒரு இன்ஃபோசிஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படியெல்லாம் நாங்க ட்ரெயின் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்க காட்டுறாங்க. அப்ப அந்த கேள்விகள் எல்லாம் ரொம்பவும் அடுக்கடுக்கா அடுக்கிட்டே போறாங்க. நான் எல்லாத்துக்குமே பதில் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன விடவும் ஒரு டாப் மோஸ்ட் பெர்சன்ஸ் எல்லாம் கூட பின்னால வந்து இன்டர்வியூ பண்றாங்க. அவங்க எல்லாத்தையும் ஓரம் கட்டுற அளவுக்கு என்னுடைய பதில்கள் அப்படிங்கிறது இதா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, கேள்விக்கு எனக்கு நிஜமாலுமே ஆன்சர் தெரியாது, பட் அதுக்கு நான் முயற்சி செய்வேன். அதுக்காக வந்து ஒரு கிரேட் கொடுப்பாங்க. ரைட், இதே தான் உங்கள்கிட்ட சொல்றேன். அந்த முயற்சி, நீங்க ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களை ஏதாவது ஒன்று ரைஸ் பண்றாங்கன்னா நீ உங்களுடைய வாய் தான் முதல்ல ஓப்பன் ஆகணும். இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சிக்காங்க. அந்த ஃபேஸ் வேல்யூவை நீங்க இப்படி எல்லாம் கிரியேட் பண்ணணும், பல்வேறு வகையில நீங்க கிரியேட் பண்ணி வைங்க. இதை வந்து ஒரு சக்சஸ்க்கு மிகப்பெரிய லெவல்ல இது கை கொடுக்கும். இந்த சக்சஸ் அப்படிங்கிறது உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் அந்த நேம் வேல்யூவா இருக்கணும், உங்க கூட இருக்கிறவங்களுக்கு அந்த நேம் வேல்யூ நீங்க கிரியேட் பண்ணணும். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தா கூட கண்டிப்பா அவங்க பாஸ் பண்ணிடுவாண்டா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு உங்க மேல நம்பிக்கை ஏற்படுற அளவுக்கு அந்த வேல்யூவை நீங்க கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் உங்க மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க, எனக்கு இந்த புக்கெல்லாம் வாங்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா, சரி இது வேணுமா, அப்போ ரைட், அப்ப இது கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு எப்ப தோணும்னா, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா தான் தோணும். அப்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் நீங்க அப்ளை பண்ணணும். அந்த கடவுளுக்கு முன்னால கூட இந்த பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது இருந்துட்டே தான் இருக்கணும். அவரே பார்த்துட்டு சாமி என்னமா பெர்ஃபார்ம் பண்றான், இவனை கண்டிப்பா நம்ம வந்து ஒரு சக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க கிரியேட் பண்ணி வைங்க பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நேம் வேல்யூ. ரைட், கம் டு த பாயிண்ட். இந்த ஸ்பெல்லிங்ல நம்ம இந்த வார்த்தை ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்றது தான். இந்த பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல நம்ம எந்த ஒரு இடத்துலயும் சி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணியே இருக்க மாட்டோம். இப்போ கப் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, கப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கா அப்படிங்கிறதுக்கு கேங்கிற சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இன்னைக்கு வந்து நல்லா ஃபெமிலியரான ஒரு விஷயம். இது எப்படி அந்த சி அப்படிங்கிறது எப்படி கேவா மாறுச்சு அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஆரம்ப கட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல இந்த சி அப்படிங்கிற இந்த லெட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் ப்ரொனன்சியேஷனா தான் இருக்குது. இந்த நம்ம இதுக்கு முன்னால பார்த்த ஸ்லைட்ல எல்லாம் எப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த வவ்வல்குள்ள நடக்கக்கூடிய சேஞ்சஸ் நிறைய பார்த்தோம். இதுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வவ்வல் டு கான்சனன்ஸ், ஒரு வவ்வல்ல இருந்து ஒரு கான்சனன்ட் வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இது பார்க்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாவது புரிஞ்சுக்கணும். இந்த ஹார்ட், இந்த சி அப்படிங்கிறது வந்து ஒண்ணு, நீங்க வவ்வல் சவுண்ட்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் அப்படிங்கிற பாயிண்ட்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட்ல இருந்து கான்சனன்ட் சவுண்டுக்கு வரதை நீங்க புரிஞ்சுக்க முடியும், லெட்டர்ல இருந்து மாறுறதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஹார்டு இப்ப ஆங்கிலோ சாக்சன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சி அப்படிங்கிறது ஒரு ஹார்டான சென்ஸா இருக்குது. அதே மாதிரி ஏர்லி மிடில் இங்கிலீஷ்ல இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த லெட்டர் கே அப்படிங்கிறது யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆங்கிலோ சாக்சன்ல நான் கிரீன் கலர்ல கொடுத்துருக்கிறேன். இப்போ கிங் அப்படிங்கிறது CYNING அப்படிங்கிறதுல தான் யூஸ் பண்றாங்க. இந்த ப்ரொனன்சியேஷன் ஆல்சோ டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அப்புறம் கீன் அப்படிங்கிறது CENE கீன், அதாவது ஆக்சுவலி நீங்க சி அப்படிங்கிறது பார்க்கக்கூடாது. அங்க இருக்கிற ப்ரொனன்சியேஷன் அப்படின்னா சிக்கான ஆக்சுவலி இன்னைக்கு இருக்கிற லெவல்ல பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல சி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கா இக்கு அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணுவோம். அதை நீங்க அப்படியே ப்ரொனன்சியேஷன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ கிங், சீன், கீப், இந்த சீங்கிற இடத்துல எல்லாத்தையும் இக் அப்படிங்கிற வார்த்தை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா அந்த இது உங்களுக்கு புரியும். ரைட், இந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல
அந்த சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இக்குங்கிற சவுண்டு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அண்ட் இயர்லி மிடில் இங்கிலீஷ் வரும்போது த வே டு கிவ் த லெட்டர் கேங்கிற லெட்டருக்கு ஒரு வே அப்படிங்கிறது கிடைக்குது. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வழக்கமாகவே எந்த இடத்துல இந்த சி அப்படிங்கிறது கேவா மாறிச்சு அப்படின்னா அந்த லெட்டரில் வவல் இந்த ஃப்ரண்ட் வவல் வரக்கூடிய இடத்துல இருந்து இ ஐ இந்த செமி வவலாக இருக்கக்கூடிய யா அப்படிங்கிற இடத்துல எல்லாம் வந்து பார்த்து வந்துச்சு அப்படின்னா இந்த சிக்கு பதிலாக கேங்கிற லெட்டரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மிடில் இங்கிலீஷ்லேயே இயர்லி மிடில் இங்கிலீஷ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் அடுத்ததான் நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு கீனு கீப் எல்லா இடத்துலையும் ரெண்டாவது லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே கேக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய வவல் வந்து பார்த்தீங்கன்னாலே ஃப்ரண்ட் வவல்ஸ் தான். அப்போ பிஃபோர் த ஃப்ரண்ட் வவல்ஸ் இ அண்ட் ஐ இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிஃபோர் த ஃப்ரண்ட் வவல்ஸ்க்கு முன்னால் இந்த கேங்கிற சவுண்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது சவுண்டு ஆங்கிலோ சாக்சன்ல அதே சவுண்டு தான், மிடில் இங்கிலீஷில் வந்ததுக்கு அப்புறமும் அதே சவுண்டு தான், இப்பவும் அதே சவுண்டு தான். பட் அந்த லெட்டர் சி அப்படிங்கிறது கேவா மாறுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பாருங்க, த சிம்பிள் சி அதாவது இக்கு த சிம்பிள் இந்த சிங்கிறது இக்க மென்ஷன் பண்ணுது. கா அப்படின்னு சொல்லலாம். கா பிஃபோர் எ ஃப்ரண்ட் வவல் இன் ஃப்ரெஞ்ச் வாஸ் ஆல்சோ சாஃப்ட். இந்த சவுண்ட் வரும்போது வந்து ஃப்ரெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது, ஆங்கிலோ சாக்சனில் அது ஹார்டாக இருக்குது, ஃப்ரெஞ்ச் வரும்போது சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது இஸ் அப்படிங்கிற ஒரு இதையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஏன்னா சில இடங்கள்ல இந்த சிம்பிள் சிக்கு பதிலாக நாம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ங்கிற சவுண்டை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. இப்போ சீப் அப்படின்னு சொல்கிறீங்க சிஹெச்ஐபி, இந்த இடத்துல சீப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேங்கிற சிம்பிள் யூஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ அதாவது பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் அடிப்படையில் இப்போ கப்புக்கு இக்கு கா அப் அப்படி சொல்லுவீங்க. அப்போ கே அப்படின்னு போட்டு மேலே ஒரு ஏரோ மாதிரி போட்டு பி அப்படிங்கிறது போடுவீங்க பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனில். சிப் அப்படிங்கிறப்போ சிப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிஹெச்ஐபி சிப் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல கே அப்படிங்கிறது யூஸ் பண்ண மாட்டீங்க, எஸ்ங்கிறது யூஸ் பண்ணுவீங்க பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனில். நான் சொன்ன ரெண்டுக்குமே நீங்கள் தயவு செஞ்சு பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் எடுத்து செக் பண்ணுங்க. நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இப்போ நான் 2 வார்த்தை சொல்லியிருக்கிறேன். ஒன்று வந்து நீங்கள் கப்புக்கு சியூபி கப்புக்கு வந்து பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க, நிறைய அவைலபிள் இருக்கு, ஆன்லைன்லேயே பார்க்கலாம். அதே மாதிரி சிஹெச்ஐபி அப்படிங்கிறதுக்கும் பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க. ரெண்டுலையுமே சிங்கிற லெட்டர் இருக்கு, ஆனால் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே வித்தியாசம். சிம்பிள் அப்படிங்கிறது ரெண்டுலையும் வெவ்வேறு இருக்கு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சிம்பிள் சி அதாவது கா அல்லது சி இஸ் இந்த மாதிரி பல இதில் சொல்லலாம். பிஃபோர் ஏ ஃப்ரண்ட் வவல் இன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஞ்சில் ஃப்ரண்ட் வவல் வரும்போது அது எப்படி இருக்கு அப்படின்னா சாஃப்டாக தான் இருக்கும். அதாவது இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சவுண்ட். ஆனால் இந்த ஓல்டு இங்கிலீஷ்லையும் மிடில் இங்கிலீஷ்லையும் இட் வாஸ் சம்டைம்ஸ் ஹார்டாக இருக்கு. இப்போ விஷயம் என்னன்னா இந்த சிங்கிற சிம்பிள் அந்த சிப் அப்படிங்கிறப்ப எஸ்ங்கிறது யூஸ் பண்ணுறோம். இந்த எஸ் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சில் இருக்கும்போது சாஃப்டாக இருக்கும், பட் ஓல்டு இங்கிலீஷில் மிடில் இங்கிலீஷில் சம்டைம்ஸ் ஹார்டாகவும் இருக்கும். அப்போ இந்த ஹார்டாக இருக்கிறதுனால அந்த ஸ்பெல்லிங் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகுது. அப்போ இந்த சாஃப்ட் அண்ட் ஹார்டை பொறுத்து தான் அந்த ஸ்பெல்லிங் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இங்கிலீஷில் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது நிறைய கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த ப்ரொனன்சியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன். ஏன்னா நீங்கள் இன்றைக்குமே ஃப்ரெஞ்ச் வேர்ட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சிமிலாரிட்டி இங்கிலீஷ் கூட இருக்கும், பட் அந்த ப்ரொனன்சியேஷன் பண்ணுற விதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்டு தான் இருக்கும். நான் இந்தியாவிலேயே உங்களுக்கு அது சொல்லியிருக்கேன் பல இடங்களில். இந்தியா லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் யூஸ் பண்ணுற ப்ரொனன்சியேஷனுக்கும் வேற ஒரு பிளேஸில் யூஸ் பண்ணுற ப்ரொனன்சியேஷனுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதை நீங்கள் அந்த பல்வேறு காரணங்களை ஒரு லாங்குவேஜ் அக்விசிஷனில் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஸ்லைடில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி அப்படிங்கிற அந்த லெட்டர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இது சவுண்டு யூஸ் பண்ணுறோம் வழக்கமாக. ஒன்று வந்து இக்குங்கிறது, இன்னொன்று இஸ் அப்படிங்கிறதும் இந்த பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனில் மாறுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சி வந்து கேவா மாறினது. நம்ம சி அப்படிங்கிற எழுதிட்டு இருந்த ஓல்டு இங்கிலீஷ் எழுதிட்டு இருந்தாங்க ஆங்கிலோ சாக்சனில், அது நாளடியில் மிடில் இங்கிலீஷ் வரும்போது கேவா மாறினதை வந்து நீங்கள் ரொம்ப ஆணித்தரமாக புரிஞ்சுக்காங்க. இது ஸ்பெல்லிங் டிஃபரன்சியேஷனில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மீதி நான் சொன்னதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் அடிப்படையில் தான் மாறும். ஸ்பெல்லிங் டிஃபரன்சியேஷனில் இந்த சி கேவா மாறுறது நல்லா ஆழமாக புரிஞ்சுக்காங்க. ரைட். அடுத்த ஸ்லைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சி அப்படிங்கிற சிம்பிள் தான் நம்ம இது பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ்டு ஹார்ட் பிஃபோர் எ பேக் வவல். அதே மாதிரி இதே சவுண்டை சாஃப்டாக ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுவாங்க ஃப்ரெஞ்சில். எப்போ அப்படின்னா ஃப்ரண்ட் வவலுக்கு முன்னால். நான் வவல் நடத்தும்போது சொல்லியிருக்கிறேன், ஃப்ரண்ட் வவல், பேக் வவல், சென்டர் வவல் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வவல் எல்லாமே இந்த ஃப்ரண்ட் பேக் சென்டர் எல்லாமே
எதன் அடிப்படையில் குறிக்கிறாங்க மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த டங்க் தான் முழுக்க முழுக்க காரணம். அந்த டங்க்னுடைய ரைசிங் பாயிண்ட் லோயிங் பாயிண்ட் வச்சு தான் பிரிப்பாங்க. ஃப்ரண்ட் பார்ட்ல ஏற்படக்கூடிய ஃப்ரண்ட் பார்ட் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஆஃப் த டங்க் யூஸ் பண்ணக்கூடிய கிரியேட் பண்ணக்கூடிய சவுண்ட்ஸு, பேக் ஆஃப் த டங்க் யூஸ் பண்றது, சென்டர் ஆஃப் த டங்க் யூஸ் பண்றது, இந்த பர்டிகுலர் டங்க்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை வச்சு அந்த ரைசிங் பார்ட் லோயிங் பார்ட் ஹை பாயிண்ட் வச்சு கிரியேட் பண்றது தான் இந்த சவுண்ட்ஸ், வவல் சவுண்ட்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம வேற நிறைய டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருக்கிறோம் வவல்ல. அதுல ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த ஃப்ரண்ட் வவல், பேக் வவல், சென்டர் வவல் அப்படிங்கிறது. இங்க பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நேத்தும் சரி இன்னைக்கும் சரி இந்த ஸ்பெல்லிங் பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலயும் இந்த சென்டர் வவலை பத்தி அந்த சென்டர் வவல்னால ஒன்று சேஞ்சஸ் ஆச்சு அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை. அப்போ கேர்ஃபுல்லா இது மாதிரி சிலோஜிசம் பாயிண்ட் உள்வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரண்ட் வவலையும் பேக் வவலையும் நீங்க நல்லா பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸினுடைய அடிப்படையில பேக் வவலுக்கு முன்னால வரக்கூடிய இந்த சிங்கிற சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டா இருக்கும். அதே மாதிரி இந்த சிங்கிற சிம்பிள் அல்லது இந்த சவுண்டா இருக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் வவலுக்கு முன்னால் வரக்கூடிய போது இந்த சிங்கிற லெட்டரோ அல்லது சிம்பிளோ ஏதாவது அடிப்படையில் இருக்குமோ அது சாஃப்டா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் இந்த நேட்டிவ் வேர்ட்ஸ்ல, இப்போ நேட்டிவ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன். இப்போ ஆங்கிலோ சாக்சனுடைய நேட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னா இந்த லத்தினோ அதெல்லாம் கலப்படம் இல்லாமல் இருக்கிறது, ஆங்கிலோ சாக்சன் மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. ஜெர்மனிக்கிலிருந்து வரும்போது என்ன வேர்ட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்களோ அதே வேர்ட்ஸ் தான் நேட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே வகையில் தான் இந்த கேஸ் ஆஃப் த சம் தோஸ் நேட்டிவ் வேர்ட்ஸ் விச் ஹேட் எ ஹார்ட் சி பிஃபோர் எ ஃப்ரண்ட் வவல். நம்ம இந்த ஃப்ரெஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வவல் அப்படின்னா எப்படி இருக்கும்னா சாஃப்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். மேலே நான் ரெட் கலரில் கொடுத்துருக்குறேன். சம் நேட்டிவ் வேர்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னா ஹார்டாகவும் இருக்குது, அப்படியே ஆப்போசிட். ஃப்ரண்ட் வவலுக்கு முன்னால ஹார்டாகவும் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அந்த மாதிரி வரக்கூடிய ஃபேக்ட்ல தட் இண்டிகேட்டட் பை ரைட்டிங் இட் கே. அப்போ அந்த சிங்கிற சிம்பிள் அல்லது அந்த லெட்டர் ஹார்டா யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரண்ட் வவலுக்கு முன்னால வருது அப்படின்னா அந்த இடத்துல ஹார்டுக்கு பதிலாக அந்த சிக்கு பதிலாக கேங்கிற வார்த்தை லெட்டர் ஆல்பபெட் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். பட் ஃப்ரெஞ்சில் அப்படி கிடையாது. பேக் வவலுக்கு முன்னால தான் ஹார்டா இருந்துச்சு, ஃப்ரண்ட் வவலுக்கு முன்னால சாஃப்டா இருந்துச்சு. ஏன்னா நம்ம லாஸ்ட் ஸ்லைட்லயே பார்த்தோம் அந்த எஸ்ங்கிற சவுண்ட் யூஸ் பண்ணி பார்த்தோம். பட் இங்கிலீஷ்ல வரும்போது நேட்டிவ் வேர்ட்ஸ்குள்ள வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வவலுக்கு முன்னால இந்த ஹார்டான சி வந்து வருது. அதனாலதான் கேங்கிற லெட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். குறிப்பா இந்த சேஞ்சஸ் எப்போ நடக்குது அப்படின்னா இயர்லி மிடில் இங்கிலீஷ்ல நடந்துச்சு. ரைட், இதனுடைய பாயிண்ட் வந்து மேலும் அதிகப்படுத்துறதுக்கு அடுத்த சில பாயிண்ட்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி இந்த நேட்டிவ் வேர்ட்ஸ் எங்க வந்து இந்த சி அப்படிங்கிறது ப்ரொனன்சியேஷன் பண்றோமோ, இந்த சிங்கிற சவுண்ட் ப்ரொனன்சியேஷன் பண்றோமோ, சி அப்படின்னா சவுண்டா நீங்க பார்க்க கூடாது. சி அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வந்து ஃபோனடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல கிடையாது. அது இக்காவோ இஸ்ஸாவோ இந்த மாதிரி தான் மருவி இருக்கும். அதை நீங்க கேர்ஃபுல்லா புரிஞ்சுட்டே வரணும். இந்த சிங் அப்படி சிம்பிள் அப்படிங்கிற வரும்போது வித் பிரசன்ட் டே சிஹெச் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். ஏன்னா இப்போ நம்ம சைல்டு அப்படின்னு சொல்றோம். அப்போ சைல்டு அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல சை அப்படிங்கிறோம், சிஹெச்ங்கிற சவுண்டு யூஸ் பண்றோம். இந்த சிம்பிள் which came to represent it to the original old English. இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ்லயுமே இருந்துச்சு. அதாவது கப்புக்கு சி, கிங்குக்கு சி அப்படிங்கிறது கேவா மாறிச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல மாறாமே இருந்துச்சு. ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு சிஐஎல்டி அப்படின்னு இருந்துச்சு. அது மிடில் இங்கிலீஷ்ல வரும்போது ஸ்பெல்லிங் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்ஐஎல்டி அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது. சி வரும்போது சிஹெச் அப்படிங்கறத ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஓல்டு இங்கிலீஷ்ல சிஐஎல்டின்னு இருந்துச்சு. பட் மிடில் இங்கிலீஷ் வரும்போது ஏன்னா கிங்குக்கு சியில ஆரம்பிச்சது கேல தான் முடிஞ்சது மிடில் இங்கிலீஷ் வரும்போது. ஆனா எல்லா இடத்துலயும் சியில ஆரம்பிச்சது எல்லாமே கேல தான் முடியணும் அப்படிங்கிறது கிடையாது. சில இடங்கள்ல அதுக்குள்ளுக்குள்ளேயே இன்டீரியரா சேஞ்சஸ் ஆச்சு அப்படிங்கறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் சிஐஎல்டி பிகம் சிஹெச்ஐஎல்டி சைல்டா மாறிச்சு. ரைட், அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஹெச்சுக்கான அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிறைய வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இதனுடைய காம்பினேஷன் சிஹெச்னுடைய காம்பினேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கே அப்படிங்கிறதுல ப்ரொனன்சியேஷன் பண்ணதுமே இருக்குது. இப்ப சைல்டு அப்படிங்கிற இடத்துல கேங்கிறது நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணல, பட் வேற சில இடங்கள்ல கேவுமே இருக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் அவர் வேர்ட்ஸ் இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல இருக்கக்கூடிய நிறைய வேர்ட்ஸ்ல சிஹெச் அப்படிங்கிறது கே அப்படிங்கிற சவுண்டை ப்ரொனன்சியேஷன் பண்ணுது. கேரக்டர், கிரானிக், காரஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கே சவுண்ட். இதனுடைய இந்த கேரக்டர், கிரானிக் இதனுடைய ஃபோனடிக் டிரான்ஸ்கிரிப்ஷனையும் நீங்க தயவு செஞ்சு ஒரு கிராஸ் செக் பண்ணி பாருங்க. நிறைய கத்துக்க முடியும். நிறைய ஒரு ஏன்னா இது உங்களுக்கு நான் வெறும் வார்த்தைகளால் சொல்லும் போது உங்களுக்கு புரியறது கொஞ்சம் கடினமா கூட இருக்கலாம். அதனால டிரான்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா புரியும். ஆன்லைன்ல நிறைய டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது, ஃபோனடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கானது.
அதில் ஜஸ்ட் ஒவ்வொரு வேர்டாக நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம். சில இதில் எல்லாம் போது ஒரு பேரா மாதிரி டைப் பண்ணால் கூட அதை கம்ப்ளீட்டாகவே அது மாற்றி கொடுக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா அந்த விஷயங்களெல்லாம் கற்றுக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். நெடிலுக்கெல்லாம் என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, குறியில் வரும்போது என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட், அடுத்த ஒரு பாயிண்ட்டு, இந்த சவுண்டில் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒன்று பார்ப்போம். இப்போ GY அப்படிங்கிறத எடுத்துக்காங்க. இப்போ இங்கே பாருங்க, கிரீனில் தான் கொடுத்துருக்கேன் எல்லாமே. இப்போ மாடர்ன்லேயும் சரி, அப்புறம் ரெண்டுமே கிரீன்லேயே கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு வந்து நீங்கள் இயரை வந்து YEAR அப்படின்னு சொல்லி ஸ்பெல் பண்ணுறீங்க. அதனுடைய ஆல்பபெட் அப்படி தான் இருக்குது, YEARனு. பட் ஓல்டு இங்கிலீஷில் அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒய்க்கு பதிலாக ஜிங்கிறது யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ கீர் அப்படின்னு இருக்கிறாங்க, இயரை கீர் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒய் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஜி யூஸ் பண்ணிக்கிறாங்க. கிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன், YEVEN அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க ஒய். அப்போ வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா GIEFAN. சைடில் கொடுத்துருக்க வந்து ப்ரொனவுன்சியேஷனுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் YEVEN அப்படிங்கிறது. அதை எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறாங்கன்னா GI அப்படிங்கிற ஸ்பெல் அந்த ஸ்பெல்லிங்கில் தான் இருக்கும். ப்ரொனவுன்சியேஷன் வரும்போது ஒய் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. அதுதான். அப்போ ஜி அப்படிங்கிறதுக்கு ஒய்ங்கிற ப்ரொனவுன்சியேஷனை யூஸ் பண்ணுறது தான் நான் தெளிவாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்வேஸ் பீன் ப்ரொனவுன்ஸ்டு லைக் த மாடர்ன் ஒய். ஓல்டு இங்கிலீஷில் ஜி வர ஜிங்கிற இடத்துக்கு ஒய்யை ப்ரொனவுன்சியேஷன் பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாயிண்ட்டை மைண்ட் வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட், த நேட்டிவ் சிம்பிள் இத்து. இந்த இத்து என்ன ஆகுதுன்னா, நான் பல இடங்களில் ஓல்டு இங்கிலீஷில் பற்றி பேசும்போது நம்ம காட்டியிருக்கிறேன். இத்துங்கிற சிம்பிள் அப்படிங்கிற நேற்று கூட நான் ஒரு இதில் இத்து அப்படிங்கிறதுக்காக காட்டினேன். இந்த த்ரூ அப்படிங்கிறது வரும்போது இத்து அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இப்போ இந்த ஓல்டு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இத்துங்கிற சிம்பிள் என்ன ஆகுதுன்னா, அப்போ இருந்தது டிஸப்பியர் ஆகி அது ரீப்ளேஸ் ஆகி இப்போ என்ன ஆகுதுன்னா TH அப்படிங்கிற சவுண்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது. TH அப்படிங்கிறத குறிக்குது. அதாவது பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் அடிப்படையில் இத்துக்கு இதே சிம்பிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். THன்னு ஒரு சிம்பிள் அப்படிங்கிறது பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனில் கிடையாது. ஆனால் அந்த ஸ்பெல்லிங் நேட்டிவ் THROUGHக்கு அப்போ நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது எப்படி யூஸ் பண்ணாங்க, THங்கிறதுக்கு இந்த ரவுண்டு மாதிரி போட்டு மேலே சுழிச்சுட்டு தான் இருந்துச்சு. ஸ்பெல்லிங்லேயே அப்படி தான் இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம்னா TH அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜிக்கு பதிலாக எப்படி ஒய் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா TH அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். அடுத்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா SC அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸில் SC அப்படிங்கிறது இருந்துச்சு, இத்து மாதிரியே தான். அந்த மொட்டை மாதிரி போட்டு சொல்லிச்சுட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி வந்து SCங்கிறது இருந்துச்சு. இப்போ அதை வந்து இன்னைக்கு எப்படி பிக மாடர்னில் எப்படி ஆகிப்போச்சுன்னா SH அப்படிங்கிறது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரைட், இந்த ஸ்லைடில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று வந்து ஜி அப்படிங்கிறது ஒய் அப்படிங்கிறது ஒய்ல ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இத்துக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெல்லிங் மாறி இருக்குன்னா TH அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. SC அப்படிங்கிறது நம்ம ஓல்டு இங்கிலீஷ்ல இருந்த ஒரு சில வார்த்தைகளுக்கு எல்லாமே SH அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். SCIP சிப், அவ்வளோதான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா SHIP அப்படின்னு சிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ப்ரொனன்சியேஷன் அடிப்படையில் சேமாக இருந்தாலுமே லெட்டர்ஸ் மட்டும்தான் மாறி இருக்கு, அந்த ஸ்பெல்லிங் அப்படிங்கிறது மாறி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட், இந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்கெல்லாம் இந்த ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு காரணம் தான். ஏன்னா இந்த ஃப்ரெஞ்ச் இன்ட்ரடக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய வகையில் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது சேஞ்சஸ் எல்லாமே நடந்துச்சு. அதில் ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் ஜி அப்படிங்கிறது எடுத்துக்குவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படிலாம் மாறுறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த சாஃப்ட் ஜி ஃப்ரண்ட் வவலுக்கு முன்னால் வந்துச்சு அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டு இந்த ஃப்ரண்ட் வவல் அப்படிங்கிறதுனா EI அப்படிங்கிற சிம்பிளால் காட்டிக்கிறேன். ஃப்ரண்ட் வவலுக்கு முன்னால் வந்துச்சுன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஜி வந்து சாஃப்டாக தான் நீங்கள் ப்ரொனன்சியேஷன் பண்ணுறீங்க வித் த பொனட்டிக் வேல்யூ ஆஃப் த ப்ரெசன்ட் டுடே. அது எப்படி இருக்குன்னா ஜே அப்படிங்கிற சிம்பிள். ஜே அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து ஒரு செமி வவலில் பார்த்துருக்கோம். ஜென்டில், ஜெசர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஜென்டில். இப்போ நீங்கள் GENTLன்னு இருந்தாலும் அதை நீங்கள் ஜென்டில் ஜே அப்படிங்கிறதுல யூஸ் பண்ணுறோம். ஜே இது எப்படி இருக்குன்னா சாஃப்டாக, அந்த ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் இது எப்போ இந்த மாதிரி சாஃப்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறீங்க, ஃப்ரண்ட் வவலுக்கு முன்னால் இந்த ஜி அப்படிங்கிறது வந்துச்சுன்னா, ஜிங்கிற லெட்டர் வந்துச்சுன்னா சாஃப்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அடுத்தது வார்த்தை பாருங்க. இருப்பினும் இருந்தாலும் சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒரு ஹார்டாகவும் ப்ரொனன்சியேஷன் ஆகுது. எப்போ இது ஹார்டாக ப்ரொனன்சியேஷன் ஆகுது அப்படின்னா பிஃபோர் த ஃப்ரண்ட் வவல். ரெண்டுக்குமே ஃப்ரண்ட் வவல் தான். த ஜி வாஸ் ரிட்டன் GU அப்படின்னு எழுதியிருந்தா. ரெண்டுலையும் புரிஞ்சுக்கோங்க, காமனாக இந்த ரெண்டு பாயிண்ட்லையுமே ஃப்ரண்ட் வவல் தான் இருக்கு. ஒன்று மட்டும் எப்படின்னா, ஒரு ஃப்ரண்ட் வவல் எப்படின்னா சாஃப்டாக ப்ரொனன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல எப்படி இருக்குன்னா ஜி மட்டும்தான் இருக்கும். ஜிக்கு அடுத்தது உடனடியாக
என்ன இது இருக்கு அப்படின்னா ஒரு வவல், ஃப்ரண்ட் வவல் உடனடியாக இருக்கும். பட் ரெண்டாவதுல ஹார்டா ப்ரொனன்சியேஷன் பண்றீங்க. இந்த ஜிக்கு அடுத்து என்னவா இருக்கு அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் வவலுக்கு முன்னால GU அப்படிங்கிறது இருக்கும். இதுல பாருங்க கெஸ்ட், கைடு இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஐக்கு முன்னால GU இருக்கு, ஈக்கு முன்னால GU அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி GU இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஹார்டா தான் கைடு, கெஸ்ட் அப்படின்னு கை, கெய், கெஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ஒரு ஹார்ட் அப்படிங்கிறது நீங்க ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஜென்டில், ஜெசர் அப்படிங்கிறதுல சாஃப்ட் தான் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரைட், இந்த ப்ரொனன்சியேஷனுக்கும் இது ஒரு இந்த ஸ்பெல்லிங் பார்ட்ல இதே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இத்துக்கு டிஹெச்சா மாறினது, எஸ்சிங்கிறது எஸ்ஹெச்சா மாறினது. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறாங்க. இந்த பிரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது அது எங்க தேவைப்படுது அப்படின்னா ஸ்பெல்லிங்லயும் சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிற பாயிண்ட் தான் நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ரைட், அடுத்தது இதே பிரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் அடிப்படையில் இந்த CW அப்படிங்கிற இந்த இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா QU அப்படின்னு மாறுது. இந்த CWங்கிற லெட்டர்ஸ் எல்லாமே QU அப்படிங்கிறது மாறுது. இந்த பிரெஞ்சுங்கிற வேர்டு ஓல்டு இங்கிலீஷ்குள்ள, அதாவது மிடில் இங்கிலீஷ்குள்ள உள்ள வருது. ஏன்னா அந்த நார்மல் கான்குவெஸ்ட்க்கு அப்புறம் தான் பிரெஞ்சு வேர்ட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள வருது. அப்படி உள்ளுக்குள்ள வரும்போது தான் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படிங்கிறது, அதனோட இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல வந்து பாருங்க CW அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போ கியூன், குவாலன், குவிக் அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே இந்த நான் போல்டு பண்ணியிருக்கிறது எல்லாமே பிரெஞ்சு வேர்டு. அதை பிராக்கெட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய மீனிங், அதாவது இங்கிலீஷ் மீனிங்கை கொடுத்துருக்குறேன். CWEN அப்படின்னு பிரெஞ்சில் இருக்குது அப்படின்னா அதனுடைய மீனிங் இங்கிலீஷ்ல என்னன்னா கியூன், சிவிக், லிவிங் அப்படிங்கிறது. இதெல்லாம் என்ன ஆயிருக்குது அப்படின்னா QU அப்படிங்கிறது மாறி இருக்குது. அப்போ உங்களுக்கு வெரி ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு புரியும் CWEN அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்குதுன்னா ப்ரொனன்சியேஷன் ரெண்டும் ஒன்று தான், கியூன் தான். பட் அதனுடைய ஸ்பெல்லிங் அப்படிங்கிறது CWக்கு பதிலாக QUவா மாறி இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு பாயிண்ட், இதே பிரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ்ல சில பிரெஞ்சு சர்டன் வேர்ட்ஸ்ல ஈக்கு முன்னால, அதாவது எஸ் அப்படிங்கிற லெட்டரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெட்டருக்கு முன்னால ஈ வருது அப்படின்னா அந்த ஈ எப்படி இருக்கு அப்படின்னா அன்ஸ்ட்ரெஸ்டா தான் இருக்கும். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஸ்ட்ராஞ்ச். நான் வந்து சைக்காலஜி அப்படின்னு சொல்றோம். இப்போ சைக்காலஜின்னு சொல்லும்போது இப்போ அப்படிங்கிற அந்த பிங்கிற போட்டுக்கிற அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் மோட்ல தான் இருக்குது, அதாவது அன்ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கு. அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்க ப்ரொனன்சியேஷன் பண்றதே இல்லை, அதை அப்படியே இங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இங்க ஸ்ட்ராஞ்ச் அப்படிங்கிற எஸ்ங்கிறதுல தான் நீங்க ப்ரொனன்சியேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனா முன்னால இதுக்கு முன்னால ஈன்னு இருக்கு, அதாவது இது பிரெஞ்சுல நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரெஞ்சுல பிகினிங்ல ஈன்னு இருந்துச்சு. அப்ப அந்த ஈ என்ன ஆகுது அப்படின்னா அது நாளடைவில் அது அப்படியே மறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது. அப்ப எப்படி அந்த ஈங்கிற சவுண்டு அன்ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு, இப்போ அது வந்து கம்ப்ளீட் எப்படி ஆயிடுச்சு ஸ்ட்ராஞ்ச், STARANG ஸ்ட்ராஞ்சாவே மாறிடுச்சு. ஈங்கிறது காணாமலே போயிருச்சு. இப்போ ஆரம்பத்துல ஈங்கிற ஒரு சவுண்ட் இருந்துச்சு, அது எப்படி இருந்துச்சுன்னா அன்ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. குறிப்பா எஸ்க்கு முன்னால வரக்கூடிய ஈ சவுண்டு அன்ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. இப்போ மாடர்ன் பிரெஞ்சு எப்படி இருக்குதுன்னா, அதாவது இதுக்கு முன்னால கிளாசிக்கல்ல ESTRA அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சுது, மாடர்ன் பிரெஞ்சு வரும்போது ETRA அப்படின்னு மாறிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இதனுடைய அப்படியே கொஞ்சம் அதனுடைய இ அப்படிங்கிறது லாஸ்ட் ஆகி இ காணாம போய் எஸ் மட்டுமே ஸ்டேபிளா நிற்குது, STRAUNG ஸ்ட்ராஞ்ச் அப்படின்னு. இன்னைக்கு பிரசன்ட் டேல STRANG ஸ்ட்ராஞ்ச் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். இதுதான் இன்னைக்கு பிரசன்ட் டேல இருக்கக்கூடிய இது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட், இந்த ஸ்ட்ராஞ்ச் அப்படிங்கிறது ஈங்கிறது அன்ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால நாளடைவில் அது காணாமே போய் அந்த லெட்டரை அந்த சவுண்டே இல்லாம போயிருச்சு. ஆரம்பத்துல இருந்து அந்த சவுண்ட் அன்ஸ்ட்ரெஸ்டா இருந்ததுனால அந்த லெட்டரே காணாம போயிருச்சு. இப்போ ஸ்ட்ராஞ்ச் அப்படிங்கிற ஸ்பெல்லிங்ல தான் யூஸ் பண்றோம். ரைட், அதே மாதிரி அடுத்த ஒரு சில வார்த்தைகள்ல தான் இந்த ஸ்கொயரு, ஸ்டேட்டு இது எல்லாமே. இதுவும் அப்படிதான். இன்னைக்கு மாடர்ன் இங்கிலீஷ்ல வரும்போது ஒரு இது ஸ்பெல்லிங் அப்படிங்கிறது ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. சில இடங்கள்ல அந்த ப்ரொனன்சியேஷன் அடிப்படையில் ரெண்டு சேமா இருக்கும், பட் ஸ்பெல்லிங் அப்படிங்கிறது மாறி மாறி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸ்கொயரு கீழே வந்து பாத்தீங்கன்னா நான் சில இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன், SEOUR ஸ்கொயர் அப்படிங்கிறது தான். ரெண்டுமே வெவ்வேறு வார்த்தை தான், பட் ஸ்பெல்லிங்கு வெவ்வேறு தான், ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பார்ட்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் மாறிச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. வெரி சிம்பிள் தான். நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு டயக்ராம் மாதிரி ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணணும். இப்போ CW அப்படிங்கிறது என்னவா மாறிச்சு, QU, இத்து அதை நம்ம மொட்டு மாதிரி போட்டு மேலே சொல்லிச்சுட்டோம் இல்லைங்களா, அந்த இத்து என்னவா மாறிச்சு, TH, SC என்னவா மாறிச்சு, SH. இப்படி எது எங்கிருந்து என்ன மாறிச்சு அப்படிங்கிறது நீங்க ஒரு டேபிள் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் ஷார்ட்கட் மெத்தட். ஏன்னா இந்த மாதிரி நீங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணினா மட்டும்தான் எக்ஸாம்ல வரும்போது உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஷார்ட்கட் மெத்தடை நீங்க என்னைக்குமே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அதாவது புக்கில் இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதை நீங்கள் கட் ஷார்ட் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அது ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு பாக்ஸை பார்த்த உடனே அந்த பாக்ஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டும் வர மாதிரி இருக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த லீட் பாயிண்ட் மாதிரி சொல்லணும். அந்த ஒரே ஒரு டயக்ராம் பார்த்தாலே போதும், அந்த டயக்ராம் சுற்றி இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து படிக்கும்போது இந்த மெத்தடை நிறைய யூஸ் பண்ணுவேன். இந்த கலர்ஸ் அப்படிங்கிறத நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நோட்டில் நிறைய எழுதுவோம்ப்பா, என்ன படித்தாலும் சரி அதை நோட்டில் வந்து ஃபஸ்ட் நோட் பண்ணுவேன். என்கிட்ட புக்கு நிறைய இருந்துச்சு. அந்த புக்கை வந்து கண்ணா பின்னான்னு எடுத்து படிக்கிறதுக்கு முன்னால் அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை கட் ஷார்ட் பண்ணி நான் நோட்டில் வந்து கலரில் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணி நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி எல்லா பேஜ்லையும் ஒவ்வொரு பேஜ்லையும் ஒரு பாக்ஸுங்கிறது இருக்கும். அந்த பாக்ஸை எடுத்து நான் படிச்சுன்னா அந்த என்டையர் பேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். அந்த பாக்ஸ் தான் எனக்கு கம்ப்ளீட் ஒரு சிம்பிளாகவே இருக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ளே எல்லாத்தையும் கட் ஷார்ட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இந்த மாதிரி டயக்ராம் போட்டு இந்த டேபிள் மாதிரி போட்டு இது மாறிச்சு அப்படி மாறிச்சு எல்லாத்தையும் போட்டு வச்சிருந்தோம்னா டக்குன்னு அந்த பாக்ஸ் பார்த்தாலும் அந்த பேஜ் எனக்கு புரிஞ்சிடும். அதை நான் ரொம்ப ரிவிஷன் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 1 by 1 லைன் பை லைனாக படிக்க வேண்டியதே இல்லை. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 பேஜ் இருக்குதுன்னா 100 பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா போதும், ஒட்டுமொத்த நோட்டுமே நம்ம மைண்டுக்குள்ளே நிற்கும். அதனால் அந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ சக்ஸஸுக்கு தேவை டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான். நேர்கோட்டில் போயிட்டு இருக்கிற அப்படின்னா நேராக மட்டும்தான் போயிட்டு இருப்பேன். அதுக்கு சுற்றி இருக்கிற அந்த கிளைப்பகுதியில் எல்லாத்தையுமே உன்னை வந்து அப்படியே நீங்கள் அதை பறந்து வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் நிறையா பாயிண்ட்டை கேதர் பண்ணிட்டு போக முடியும். இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சர்க்கஸ்ல எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, அல்லது இப்போல்லாம் இந்த டிராஃபிக் பிளேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாட் 2 பக்கம் ஒரு கயிறு ஒன்று கட்டி கைத்து மேல் நடக்கிறது பார்த்துருப்பீங்க. அவங்க நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து 2 பக்கம் அகலமாக வச்சு தான் நடப்பாங்க. அது ஒரு பேலன்சிங் பவருக்காக அகலமாக வச்சு தான் நடப்பாங்க. நேர்கோட்டு கையை வந்து குறுக்கிட்டு நடக்கவே மாட்டாங்க அந்த கைத்து மேலே. இதே மெத்தட் தான். இப்போ நீங்கள் கைத்து மேலே நடந்துட்டு இருக்கிறீங்க, டிஆர்பிங்கிற ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கிறீங்க. பட் இந்த கையை வந்து 2 பக்கமும் நீங்கள் நீட்டிட்டு நடந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த டெஸ்டினேஷனை கரெக்டான சேஞ்சஸில் போய் அடைய முடியும். இந்த கையை 2 பக்கம் நீட்டிட்டு போகும்போது என்ன ஆகுனா நிறைய பாயிண்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு போறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நேர்கோட அந்த சிலபஸ் இருக்கிற விஷயத்தை மட்டுமே நேர்கோட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உங்கள்கிட்ட வந்து ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது இல்லாமலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அந்த டெஸ்டினேஷன் போய் சேரும்போது அந்த கைத்து மேலே நடக்கிறதுங்கிறது ஒரு சவாலானது தான். அதனால கையை நீட்டிட்டு நடக்கணும். அப்போ நிறைய பாயிண்டை கேதர் பண்ணிட்டு நடக்கணும். அப்போ தான் கையை நீட்டிட்டு நடக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வெறும் சிலபஸ் மட்டும் இல்லாமல் சிலபஸ் சுற்றி இருக்கிற நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய ஸ்ட்ராட்டஜி, நிறைய டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். நம்ம அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டாக நான் கருதுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெக்காபுலரி. நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்க முடியும். கேள்வி இதிலிருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகம் தான். அதனால் இந்த வெக்காபுலரி பவரை நீங்கள் நல்லா இந்த பார்ட்டை நிறைய கேதர் பண்ணிக்கோங்க. ரொம்ப கீனாக கவனித்து வச்சுக்கோங்க. பிகினிங்கில் இதனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்ட், இந்த வெக்காபுலரி இன்ட்ரடக்ஷன் பார்ட் வெரி சிம்பிளான கான்செப்ட் தான். உள்ளுக்குள்ளே போகும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையவே இருக்குது. ரைட். இந்த ஸ்பெல்லிங் எப்படி சேஞ்சஸ் ஆச்சோ அதே மாதிரி தான் இந்த மிடில் இங்கிலீஷ்லையும் வேர்ட்ஸுமே சேஞ்சஸ் ஆகுது. அந்த நிறைய வார்த்தைகள், நிறைய சினானிம்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மன் கான்குவெஸ்ட். அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த நார்மன்லேருந்து அந்த ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ் எல்லாமே, நார்மன் ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே வருது. அப்போ நார்மன் ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வார்த்தைகளுக்கு நிறைய சினானிம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. இது கிட்டத்தட்ட எந்த பீரியட் அப்படின்னா இந்த 1100லேருந்து 1500 வரைக்கும். நம்ம ஜென்ரலாகவே இந்த 1100 to 1500ங்கிற பீரியடை நம்ம எப்படி சொல்லுவோம்னா மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். இது எங்கிருந்து இது மாறுதுன்னா இந்த ஸ்பெல்லிங் சேஞ்சஸ், அதாவது இந்த வெக்காபுலரி சேஞ்சஸ் நீ எப்படி பார்க்க முடியும்னா இந்த ஆங்கிலோ சாக்சன்ல இருந்து யூஸ் பண்ண அந்த வெக்காபுலரிக்கும் இந்த மிடில் இங்கிலீஷ்ல இருக்கிற வெக்காபுலரிக்கு நிறைய வந்து மாறுது. நிறைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஒரு சில வார்த்தைகள், ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளாக இருந்துச்சு ஆங்கிலோ சாக்சன்ல, அதுக்கு வெவ்வேறு வகையான வார்த்தைகள் வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுல இந்த மிடில் இங்கிலீஷ்ல இந்த பர்டிகுலர்லி 1100லேருந்து 1500க்குள்ள நடந்ததா சொல்றாங்க. இதுக்கான மெயின் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, எப்படி இந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல இருக்கிற வார்த்தைகள் வெக்காபுலரி எல்லாமே அதை காட்டிலும் இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியட் நிறைய வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னா இந்த நார்மன் இன்வேஷன் அண்ட் கான்குவெஸ்ட் 1066 நார்மன் கான்குவெஸ்ட் அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். நிறைய இடங்கள்ல கேட்ட கேள்வி, இது திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்றேன் நான். நெட்ல கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இந்த நார்மன் கான்குவெஸ்ட் பத்தின கொஸ்டின்ஸ் எப்படியாவது ஒரு இடத்துல கிளிக் பண்றாங்க. ஒரு ப்ரியாரிட்டி, ஏன்னா இந்த சேஞ்சஸ் ஒரு இந்த 1066க்கு ஒரு இம்பார்ட்டண்டாக கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு பிக் சேஞ்ச் நடந்தது அவங்க ஃபீல் பண்றாங்க, ஹிஸ்டாரிக்கலாவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கு முன்னால இருந்தது ஓல்டு இங்கிலீஷ்க்கும் அதுக்கு பின்னால நடந்த மிடில் இங்கிலீஷ் தான்
இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் இங்கிலீஷ் வர்றதுக்கான பல காரணங்கள் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை வந்து ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ரைட். ஏன்னா அது ஒரு செம்மையானது. அந்த நார்மன் கான்குவெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நேட்டிவ் லாங்குவேஜும் இந்த நார்மன் பிரெஞ்சுமே மிங்கிள் ஆகுது. மிங்கிள் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஒரு தெளிவான ஒரு மொழியாவே மாறுது. அந்த இதை தான் நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். இந்த இன்ஃப்ளூயன்ஸ், இந்த நார்மன் கான்குவெஸ்ட், நார்மன் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு முக்கிய காரணம் இந்த வெக்காபுலரி டெவலப்மெண்ட்டுக்கு. இங்க 2 லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவ் டங், ஆல்ரெடி அந்த பீப்புள் எல்லாம் இருந்து பேசிட்டு இருந்த ஒரு மொழி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மன் பிரெஞ்சு. இந்த ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மன் பிரெஞ்சு பீப்புள் இந்த இன்வேஷன்ல உள்ள வந்தவங்க. இந்த 2 லாங்குவேஜ் என்ன ஆகுதுன்னா சைட் பை சைடா அது அப்படியே ரைஸ் ஆகிட்டே இருக்குது. நிறைய சினோனிம்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு வேற ஒரு வார்த்தை உருவாகுது. அப்போ இது பிரெஞ்சில் ஒரு வார்த்தை உருவாகுது, அதே மாதிரி நேட்டிவ்ல ஒரு வார்த்தை உருவாகுது. சில நேரங்களில் காமனா இருக்கும்போது, ஏன்னா நேட்டிவ்ல அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இன்னொரு வார்த்தை அந்த பிரெஞ்சு பீப்புள் நார்மல் பிரெஞ்சில் அவனுக்கு ஈக்குவலா அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதை திருத்திக்குவான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்டாஃப் பார்த்து ஒருத்தன் கேட்குறாங்க, ஏன்டா நேற்று லீவ் அப்படின்னா அவன் இங்கிலீஷ் சொல்லும்போது ஐ எம் லீவ் அப்படிங்கிறான். ஆக்சுவலி நேற்று அவன் லீவ் போட்டான், இன்னைக்கு பதில் சொல்றான் அடுத்த நாள். அப்போ ஐ எம் லீவ் அப்படின்னு சொன்னா எங்கடா போனேன்னா ஐ எம் லீவ்னு சொன்னோம்னா அது கிராமட்டிக்கலி எரர். அப்போ எப்படி சொல்லணும்? ஐ வாஸ் லீவ் அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த டீச்சர் அந்த இடத்துல எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஓகே யூ வேர் லீவ் அப்படின்னு சொல்ல வரியா, அல்லது ஐ வாஸ் லீவ்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னா இதுதான் கரெக்ட், ஏன்னா முன்னால் இருக்கிறது டீச்சர், அப்ப இவங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி தன்னை திருத்திக்கிறான். அப்ப ஐ எம் லீவ் அப்படிங்கிறது ஐ வாஸ் லீவ் அப்படின்னு சொல்லி திருத்திக்கிறான். இதே மீனிங் தான். அப்ப நேட்டிவ் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு வேர்டு ப்ரொனன்சியேஷன் பண்றான். அப்ப நார்மல் பிரெஞ்சு முன்னால வந்து அவன் பேசும்போது அவனுடைய வேர்டை யூஸ் பண்ணும்போது ஓகே நம்ம இதுதான் சொல்லணுமாட்டிருக்குது, நம்ம இதனால தப்பா சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் பிரெஞ்சு பார்த்து அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிறான். அப்ப இந்த மாதிரி சினோனிம்ஸ் அப்படிங்கிறது அவனுடைய மீனிங்க்கு நிறைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. நான் இந்த ஐ வாஸ் சொன்னது ஒரு கிராமட்டிக்கல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இங்க நீங்க சினோனிம்ஸ்க்கு நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். இதை ரெண்டு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ரைட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்லைடு. வெட் அண்ட் மேரி, இந்த 2 வார்த்தை இன்னைக்கு நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். வெட்டிங், மேரேஜ் அப்படிங்கிற 2 வார்த்தை யூஸ் பண்றோம். நம்ம லெட்டர் எழுதும் போதுக்குள்ள லீவ் லெட்டர் எழுதும்போது வெட்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் ஒரு சிலர், மேரேஜ் அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகள் யூஸ் பண்றோம். சரி, இதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து இந்த வெக்காபுலரி எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஒரு இம்பார்ட்டன்ட். சரி, இந்த நேட்டிவ் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலா இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா டு கிவ் அ பிளட்ஜ், அதாவது ஒரு உறுதிமொழி கொடுக்கறது தான் ஒரிஜினலாவே இதை மீன் பண்ணுது. அதாவது நீங்க காமனான ஒரு மீனிங் புரிஞ்சுக்கங்க மைண்டுக்குள்ள. வெட் அண்ட் மேரேஜ் அப்படின்னா நீங்க ஒரு காமனா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கிறீங்க. இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கம்ப்ளீட்டா நீங்க படிக்கணும். அப்பதான் நீங்க தெளிவுபடுத்திக்க முடியும். அப்ப அந்த நேட்டிவ் டைம்ல அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இந்த கல்யாணம் அப்படின்னா டு கிவ் அ பிளட்ஜ், ஒரு உறுதிமொழி ஏத்துக்கிறது அப்படிங்கிறது இந்த சென்ஸ்ல இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ் அப்படிங்கிற சென்ஸ் தான். அப்ப டு கிவ் அ பிளட்ஜ் அப்படின்னா ஒரு உறுதிமொழி ஏத்துக்கிறது, இதுதான் வெட் அல்லது அப்படிங்கறத குறிச்சுது. இன்னைக்கு வெட்டிங் அப்படின்னா ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது, ஒரு மேட்ரிமோனி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்காங்க. நாளடைவில் இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிரெஞ்சினுடைய சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் உள்ள வரும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா இதனுடைய பிரெஞ்சு சிக்னிஃபிகன்ஸ் அடிப்படையில் இது என்ன மீனிங்னா டு பிகேம் எ ஹஸ்பண்ட். அப்ப இந்த மேரி அப்படிங்கும்போது என்ன மீனிங் கொடுக்குது? பிகேம் எ ஹஸ்பண்ட் மென்ஷன் பண்ணுது. ஆரம்பத்தில் நேட்டிவ் அடிப்படையில் நேட்டிவ் கிட்ட அதனோட மீனிங் டு கிவ் அ பிளட்ஜ், ஒரு உறுதிமொழி ஏத்துக்கிறது. அதாவது வார்த்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிறது இவங்க யூஸ் பண்ணிக்கிறது ஒண்ணுதான், பட் அதனுடைய மீனிங் அப்படிங்கிறது மாறுது. நான் அழகா சொல்லியிருக்கிறேன். ஒரிஜினலி ஃபர்ஸ்ட் லைன்லேயே பாருங்க, த ஃபார்மர் இஸ் த டேம், நேட்டிவ் டேம் ஒரிஜினலி மீனிங் பண்ணிக்கிட்டது டு கிவ் அ பிளட்ஜ், உறுதிமொழி ஏத்துக்காங்க அப்படிங்கிற மீன் பண்ணிக்கிட்டாங்க. பிரெஞ்ச் சிக்னிஃபிஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த வார்த்தைகள் என்ன மீன் பண்ணுதுன்னா டு பிகேம் எ ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. இன்னைக்கு மாடர்ன் டேல ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, மேரேஜ் அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். இந்த டூ ஆர் மோர் ஆர் லெஸ் ஐடென்டிக்கல் இன் மீனிங், ஒரே மீனிங் அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஆரம்பத்தில் 2க்கும் வெவ்வேறு மீனிங் இருந்துச்சு, இன்னைக்கு சேம் மீனிங். இந்த மேரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஃப்ரீக்வெண்ட்லா எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இது என்ன அப்படின்னா வெட் அப்படிங்கிறது யூஸ் பண்றதை விடவும் மேரேஜ் அப்படிங்கிற மேரிங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வெட் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஒரு ஜர்னலிஸ்டிக்காகவும் ஒரு ப்ரொவென்சியலாகவும் ஒரு லிட்ரரி இதுக்குள்ள வரதான். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த பிஸ்கட்டு குக்கீஸ், இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் இதுல வந்து பாருங்க, ஒரு சிலர் நீங்க போய் கடையில வந்து பிஸ்கட் கொடுங்க அப்படிங்க, இன்னொருத்தர் வந்து அந்த குக்கீஸ் கொடுங்க அப்படிமா.
அப்போ குக்கீஸ்ன்னு சொல்லும்போது மற்றவர்களால் என்ன நினைச்சோம், அதே சமயம் இங்கிலீஷ்ல இப்படிதான் சொல்ல மாட்டேங்குதுடா, அந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் நல்ல ஒரு வேரியேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாத ஒரு பர்சன் அந்த இடத்துல நின்று கேட்டுருக்கிறா அப்படின்னா, ஓ குக்கீஸ்ன்னு சொன்னோம்னா தான் ஒரு ஸ்டைலிஷான இங்கிலீஷ், அப்போ நம்ம குக்கீஸ்ன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் மைண்டுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நடக்குது. இப்போ எப்படி இந்த டாய்லெட் அப்படிங்கிறது இன்னைக்கு ரெஸ்ட் ரூமு வாஷ் ரூமு அப்படின்னு அதனுடைய இது மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதே ஒரு இதுதான். அப்போ பிஸ்கட்னு சொல்றது பதிலாக குக்கீஸ் அப்படின்னு சொல்றாங்க சில இடங்கள்ல. அதே மாதிரி தான் அப்போ வெட் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஹைலி ஹைஜீனிக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இந்த வெட்டுங்கிறத சில இடங்கள்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்குமே. ரைட். அதே மாதிரி இந்த மேரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்க அப்படின்னால குறிப்பா இந்த மேரேஜ் அப்படிங்கிற நவுன் கூட ரொம்ப அசோசியேட் ஆயிருக்குது. இந்த மேரி அப்படின்னா ஒரு சென்டிமெண்டல் அசோசியேஷன், ஒரு ஹோம்லி வேர்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஒரு லோக்கல் டைமா கூட இது ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இது எதை கேரி பண்ணுது அப்படின்னா இதனுடைய ஸ்னேனியமா தான் வெட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறனுடைய ஒரு ஸ்னேனியம் தான் வெட்டிங். அப்போ இதுக்குள்ள பெரிய இதெல்லாம் இல்லை, வார்த்தை இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டோம். ஆரம்ப கட்டத்துல இது டு கிவ் அ பிளட்ஜாவும் ஒரு இடத்துல இருந்துச்சு, நேட்டிவ் டைம்ல பிரெஞ்சு பீப்புள்கிட்ட டு பிகம் ஏ ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல இருந்துச்சு. நாளடைவில் இன்னைக்கு அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரு சேம் சினோனியம் மீனிங்கா தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம புரிஞ்சுக்காங்க. அதே இந்த நார்மன்ஸ்க்கு மத்தியில இந்த மேரேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த மேரேஜ்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. மோர் ஃபார்மல் அஃபேரா தான் இருந்துச்சு. அந்த நேட்டிவ் பீப்புள் அந்த நார்மன்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மல் அஃபேரா இருந்துச்சு. வெட் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறது ரொம்ப குறைவா இருந்துச்சு. இந்த மேரேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னா அவங்களுக்கு ரொம்ப மோர் அக்கம்பனியடா இருக்குது. அதே மாதிரி ஒரு செரமனி வந்து கன்சிடரபிள் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு எசென்சியல் ரிச்சுவலை குறிப்பிடுறதுக்கும் இந்த மேரேஜுங்கிறது யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஒரு எசென்சியலா அந்த ரிச்சுவலா அதை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ வெட்டிங்னு மென்ஷன் பண்ண ஒரு ரிச்சுவலா இருக்கிறது இல்லை. அப்போ மேரேஜ்னு யூஸ் பண்ணா தான் ஒரு ரிச்சுவல் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு கரெக்டான பொருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நார்மன்ஸ் ஃபீல் பண்ணாங்க. அதனால இந்த நார்மன்ஸ்க்கு மத்தியில இந்த மேரேஜுங்கிற வார்த்தை ஒரு அதிகமானது இருந்துச்சு. அதே மாதிரி சாக்சனுக்கு மத்தியில அந்த வெட்டிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளாகவும் ஒரு லோக்கல் ஒரு வேர்டா தான் ஃபீல் பண்ணாங்க. அவ்வளவுதான். அதுதான் சாக்சனுக்கு மத்தியில் நடந்துச்சு. இது நாளடியில் வந்து பாத்தீங்கன்னா இது பிகமிங் எ ஹஸ்பண்ட். இன்னைக்கு இந்த டிஃபரன்சியேஷன் பொறுத்த வரைக்கும் பிகமிங் எ ஹஸ்பண்டும் எ பிளெட்ஜ் ஆஃப் லவ் அண்ட் ஃபிடலிட்டி, அதாவது ஒரு லவ்வுக்கான ஒரு உறுதிமொழி, நான் வந்து உன்னை நல்லா காப்பாற்றுவேன், உனக்காக எப்பவுமே கூடவே இருப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி, ஒரு அன்பு மேலத்தியில் உறுதிமொழி எடுத்துக்கிறதும் பிகமிங் எ ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதும் ஒரு ஈக்குவலண்டாவே வந்துருச்சு. ஒரு லீகல் ரைட்ஸ் அண்ட் சோசியல் ஸ்டேட்டஸா தான் இருக்கு. இது ரெண்டுக்கு வித்தியாசமே இதுதான், அக்செப்டன்ஸ் தான். அப்போ பிகமிங் ஹஸ்பண்டுமே எ பிளட்ஜ் ஆஃப் லவ்வுமே ஒரு அக்செப்டன்ஸ் தான் இன்னைக்கு மாடர்ன் டேவில் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட், எப்படி இந்த வெட்டு மேரி அப்படிங்கிறதால இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த கிங்கு ராயல் அப்படிங்கிறது, இந்த ஹோமு ஹவுஸு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்றீங்களா, அதே விஷயம் அந்த கான்செப்ட்லேயே வருவாங்க. சைல்டு, இன்ஃபேண்டு, மீலு, ரீபாஸ்ட், இந்த வார்த்தையிலலாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதுவுமே அப்படிதான், எக்ஸிஸ்ட் பிட்வீன் த அப்ஜெக்டிவ்ஸ் கிங்லி ராயல், மீனிங் ஆல்மோஸ்ட் ஒரு மீனிங் கொடுத்தாலும் வார்த்தை வெவ்வேறு இருக்குது. சைல்டு, இன்ஃபேண்ட் இதெல்லாமே அப்ஜெக்டிவ்ல யூஸ் பண்றது தான். இதுவுமே கான்செப்ட் அப்படிங்கிறது ஒண்ணுதான், வார்த்தை வெவ்வேறா இருக்குது. எப்படி வெட்டிங் மேரேஜ் அப்படிங்கிறது வெவ்வேறு மீனிங் ஒன்றை குறிக்குதோ அதே மெத்தட் தான் மீலு ரீபாஸ்ட். இதெல்லாமே ஒரு சினோனிம் அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்த ஒரு விஷயம் பாருங்க, இந்த நார்மன் கான்குவெஸ்டினுடைய அவங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம நார்மன் கான்குவெஸ்டினுடைய ரீச்சுக்கு போவோம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வார்த்தைகளால எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த டெவலப் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த சீப் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த நார்மன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வார்த்தைகள் இந்த மாடர்ன் டேவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். வழக்கமாக ரெண்டு வார்த்தைகள் எல்லாமே யூஸ் பண்றோம். இப்போ நீங்க மட்டன் அப்படிங்கிறான், ஃபோர்க் அப்படிங்கிறான். இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அந்த மீனிங்ஃபுல்லாக தான் யூஸ் பண்றான். மட்டன் கடையில் போனால் மட்டன் தான் கேட்பாங்க. இன்னும் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மட்டன் அப்படின்னாலே அவ்வளோதான், அது என்ன நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி மட்டனுங்கிற ஒரு வார்த்தை, அவன் சிக்கனை எடுத்துட்டு வந்தா அது மட்டனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் கேட்கறவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இது கரெக்டான மீனிங் அப்ளை பண்ணாதான். இப்போ இந்த மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா டேவில் கரெக்டான மீனிங் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் விஷயத்தை புரிஞ்சுக்காங்க. இந்த நார்மன் கான்குவெஸ்ட் உள்ள போகும்போது அவங்க வர்றதுக்கு முன்னால இந்த நேட்டிவ் பீப்புள் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது. அதுக்கான அதை வந்து வேற ஒரு நேமிங், அது வந்து ஆடுதான் இருக்கும்போது ஆடுதான், அது கரியானாலும் ஆடுதான், கறி ஆகலினாலும் ஆடுதான், மொத்தத்தில் அது ஆடுதான். பட் இந்த பிரெஞ்சு பீப்புள் வந்ததுக்கு அப்புறம் உயிரோடு இருந்தால் அது ஆடாவும், உயிரோடு இல்லாம அது
வெட்டி போட்டதாகவும் அதுக்கு வேற ஒரு பேருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த வெக்காபுலரிங்கிறது எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அதை தான் சொல்ல வரேன். ரைட். அப்போ லிவிங் அனிமலுக்கு ஒன்று இருக்கு, அதே மாதிரி மீட்டுக்கு கொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு நேம் இருக்கு. இன்னைக்கு மாடர்ன்ல அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த நேட்டிவ் ஃபீல்டில் அப்படி யூஸ் பண்ணல அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த பிரெஞ்சு ஆரிஜின் வந்ததுக்கு அப்புறம் தான் லிவிங் அனிமலுக்கு ஒண்ணுமே, அது கொன்னதுக்கு அப்புறம் வரக்கூடிய அதனுடைய கறிக்கு இன்னொரு நேம் வர யூஸ் பண்றாங்க. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சீப். இப்போ நேட்டிவ் வேர்டு பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன அப்படின்னா, இந்த சீப் அப்படின்னு என்ன அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த களத்துல வந்து அந்த ஃபீல்டு எல்லாமே மேட்சர்களாக கூட்டி போயிட்டு அது உயிரோட தான் இருக்கும். மேட்சர்களாக கூட்டிட்டு வருவாங்க. அந்த செப்பர்ஸ் எல்லாமே அதை பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அவங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேட்டிவ் வேர்டு இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சீப். அந்த ஆட்டு இதை வந்து சீப் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வேற ஒரு வேர்டு அதுக்கு அதை தாண்டி வேற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கவே இல்லை. அவ்வளோதான், சீப்புங்கிற ஒரு வார்த்தையோட முடிஞ்சிருச்சு. பட் அதே வார்த்தை என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிரெஞ்சு பீப்புள் இவங்க நார்மன் கான்கோஸ்டுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அதை வந்து அவங்க கொல்றாங்க. அந்த ஆட்டை வந்து கொல்றாங்க சாப்பிட்றதுக்காக. அது கொன்னதுக்கு அப்புறம் அது எங்க போகுதுன்னா கிச்சனுக்குள்ள போகுது. அப்ப கிச்சனுக்குள்ள போகும்போது அங்க யார் இருக்குன்னா ஒரு பிரெஞ்சு குக்கு தான் கிச்சனுக்குள்ள இருக்கிறான். அப்ப அவன் அது என்ன யூஸ் பண்றான், பிரெஞ்சுல என்ன வார்த்தை யூஸ் பண்ணணுமோ அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்றான். அப்ப அந்த கிச்சன்ல சமைச்சது அந்த மீட்டை சமைக்கிறாங்க. சமைச்சு எங்க கொண்டு போறாங்க, அந்த டேபிளுக்கு கொண்டு போறாங்க. அந்த டேபிள் அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறது யாருன்னா அவங்க ஒரு பிரெஞ்சு நொபிலிட்டி. அப்ப இந்த பிரெஞ்சு அவன் ஒரு பிரெஞ்சுல குக் பண்றவன் ஒரு அந்த நேம் யூஸ் பண்றான். சீப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதை வந்து கறியானதுக்கு அப்புறம் அவன் ஒரு நேம் யூஸ் பண்றான். சமைச்சதுக்கு அப்புறம் அவன் அதே நேமை யூஸ் பண்றான் அந்த சாப்பிட்றவன். அப்ப அது என்னவா மாறி இருக்குதுன்னா மட்டன் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது. அப்ப சீப் அப்படின்னா உயிரோடு இருக்கிறது, மட்டன் அப்படின்னா அது கறி அவனது ஒன்று சமைச்சதுக்கு அப்புறமும் அல்லது வெட்டி போட்டதுக்கு அப்புறம் கொன்னதுக்கு அப்புறமா இருக்கக்கூடியது மட்டன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ மட்டன் அப்படிங்கிறது ஒரு பிரெஞ்சு வேர்ட் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஸோ இட் பிகம் மட்டன். அப்போ பிரெஞ்சுல அதனுடைய ஸ்பெல்லிங் எப்படின்னா MOUTON அப்படின்னா சீப் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிச்சு. MOUTON அப்படின்னா சீப், SHEEP அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்குது. டோன்ட் கன்ஃபியூஸ், மட்டன் அப்படிங்கிறது ஒரு பிரெஞ்சு வேர்ட் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல என்ன அப்படின்னா வெக்காபுலரி எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து நம்ம அழுத்தமா சொல்லிட்டு இருக்கோம். இந்த சினோனிம்ஸாவே டெவலப் ஆகுது. ஆரம்பத்துல வந்து ஓல்டு இங்கிலீஷ்லயோ அல்லது மிடில் இங்கிலீஷ்லயோ இருக்கும்போது அவன் ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டான். குறிப்பா இந்த பிரெஞ்சு நார்மன் கான்குவெஸ்ட்க்கு அப்புறம் தான் நிறைய வார்த்தைகள் வெக்காபுலரி அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் எல்லாமே ஆச்சு. இதைத்தான் நம்ம மிடில் இங்கிலீஷ்ல அடுத்தடுத்த கிளாஸ்லயும் பார்க்க போறோம். ரொம்பவுமே நாளைக்கு கிளாஸ் நிறைய வார்த்தைகள் நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனால நீங்க ரொம்ப அழுத்தமா இதை ப்ரியாரிட்டி கொடுங்க. நம்ம மிடில் இங்கிலீஷ்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டிய ஒரு ஏரியா இந்த வெக்காபுலரி பார்ட். அதனால நீங்க இதை ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க.